Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல செட்டிநாடு ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான ingredients நான் இன்னைக்கு இங்க 1/2 கிலோ பாம்ஃப்ரெட் எடுத்துர்க்கேன். பாம்ஃப்ரெட்னா தமிழ்ல வவ்வால் மீன். நீங்க எந்த வெரைட்டி ஃபிஷ் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இங்க 8 காஞ்ச மிளகாய் அளவுக்கு தண்ணியில ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 5 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அது கூடவே 6 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டேபிள் ஸ்பூன் புளி கரைச்சல், கொஞ்சமா கருவேப்பிலை, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இது ப்ளீச் பண்ணாதது, அதனால எல்லோ கலர்ல இருக்கு. எண்ணெய் தேவையான அளவு, தண்ணீர் சிறிதளவு. நம்ம இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பேன்ல ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு முதல்ல தனியாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணா போதும். இப்போ நமக்கு தனியா நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம இதை தனியா எடுத்து வச்சிடலாம். நம்ம அதே பேன்ல ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஜீரகத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் ஜீரகம் 1 மினிட்குள்ளவே நமக்கு ரோஸ்ட் ஆயிடும். இப்போ இந்த ஜீரகமும் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அதே பேன்லயே அந்த மீடியம் ஃப்ளேம்லயே இப்போ மிளகையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மிளகு ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும் அது பொரிஞ்சு வர்றதுக்கு. இந்த மிளகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பிளெண்டர்ல தோல் சீவன பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், நம்ம ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற மிளகு, ஜீரகம், தனியா, ஊற வைத்த காய்ந்த மிளகாய். நான் இன்னைக்கு 8 மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்க அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அது கூடவே நம்ம கொஞ்சம் புளி கரைச்சலும், எலுமிச்சப்பழ சாறும் சேர்த்துக்கலாம். இதுவும் உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ நீங்க அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமா கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அது கூடவே கொஞ்சமா தண்ணி விட்டு இதை நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்டா நம்ம இப்போ அரைச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட செட்டிநாடு மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு சப்போஸ் காரம் கம்மியா இருந்ததுன்னா கூட நீங்க இந்த டைம்ல கொஞ்சமா பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். இது இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும். தண்ணியா இருந்ததுன்னா மசாலா மீனோட நல்லா ஒட்டாது. நான் ஆல்ரெடி இந்த மீன்ல உப்பு, மஞ்சத்தூள்லாம் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி அதை வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன். அது கூடவே நம்ம இந்த அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மசாலா அரைக்கும் போது அதில் கார்ன்ஃப்ளவரும் எண்ணெயும் சேர்த்து அரைச்சிருந்தோம். நம்ம அந்த மாதிரி அரைக்கிறதுனால நமக்கு அந்த மசாலா அந்த மீனோட நல்லா பைண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த மீன் நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்ம இன்னைக்கு இந்த மீனை தவால போட்டு ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். எல்லா மீனையும் இந்த மாதிரி இந்த மசாலாவோட நம்ம நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். இது மினிமம் ஒரு 1/2 hour ஆச்சு நம்ம மேரினேட் பண்ணணும். அப்போதான் அந்த மீனில் அந்த உப்பு காரம்லாம் நமக்கு நல்லா இறங்கி இருக்கும். இப்போ இந்த மீன் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இதை கவர் பண்ணி ஒரு 1/2 hour ஆச்சு நம்ம இதை மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வெளியே கூட வச்சுக்கலாம். நான் இப்போ இந்த மீனை 1 hour மேரினேட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம இப்போ இதை தவால போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். நம்ம இப்போ ஒரு தவால கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி அந்த மசாலா அரைக்கும் போதே எண்ணெய் சேர்த்ததுனால இதில் கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சதும் நம்ம மேரினேட் பண்ண மீனை ஒன்று இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 நிமிஷம் இந்த மீனை நம்ம ஃப்ரை பண்ணலாம்.
இப்போ 4 மினிட்ஸ் ஆயிருக்கு. நம்ம இந்த மீனை லைட்டாக திருப்பி பார்க்கலாம். இந்த மசாலா அந்த மீனோட நல்லா ஒட்டி இருக்கு. கொஞ்சம் கூட தவால அந்த மசாலா ஒட்டவே இல்லை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம இந்த மாதிரி எல்லா மீனையும் திருப்பி விட்டுட்டு இன்னொரு 4 மினிட்ஸ் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம இந்த மசாலாவில் சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணியும் சேர்த்துருக்குறோம். அதனால இந்த மசாலா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் நார்மல் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். பட் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ 8 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. 2 சைடும் மீன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஃபிஷ் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம எப்பயுமே ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி சைடில் இருக்கிற மசாலாஸ் கொஞ்சம் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஃபிஷ்ஷை இந்த மாதிரி திருப்பி வச்சு அந்த சைடையும் கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சீ ஃபுட்ஸ் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆகிடும். நம்ம அதை ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. இந்த ஃபிஷ் மேக்ஸிமம் ஒரு 8 மினிட்ஸ் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் போதும். அதுக்கு மேலே ஃப்ரை பண்ணோன்னா ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இதே மசாலாவை யூஸ் பண்ணி பன்னீர் இல்லைன்னா மஷ்ரூமை மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஃபிஷ் எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், அந்த மசாலா தவால கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. நம்மளோட சுவையான செட்டிநாட் ஃபிஷ் ஃப்ரை இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அபி சூர்யாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.